அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ஓப்பனிங் சீன்லயே டோபி மெக்வேர் யூனிவர்ஸ்ங்கிறது எக்ஸ்மேன் யூனிவர்ஸோட போறதை காமிச்சு தான் இந்த படமே ஆரம்பிக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம எக்ஸ்மேன்லாம் சேர்ந்து டோபி மெக்வேரை போட்டு பொளந்து கட்டி அவரோட யூனிவர்ஸையே அழிக்கிறதுக்காக ஒரு பாம்பு செட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரூமர் இருக்குது. அண்ட் லீக்டு போட்டோ எல்லாம் பார்க்கக்கூடிய அது உண்மையா தான் இருக்கணும்னு தோணுது. முக்கியமா டெட்பூலும் உல்வரீனும் சேர்ந்து தான் ஸ்பைடர்மேனை டிஃபீட் பண்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது என்ன ஏதுங்கிறது தெரியல. ஆனா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல நிறைய எடிட்லாம் பண்ணி டோபி மெக்வேருக்கு ஐப் ஏத்திட்டு இருக்காங்க. ஐப்பெல்லாம் அவ்வளவா ஏத்தாதீங்கடா. ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல ஹல்க்குக்கு ஐப் ஏத்தி அவர் 3 நிமிஷத்துல முடிச்சு விட்டாங்க. அதனால ரொம்ப ஐப் ஏத்தாதீங்க. டக்குன்னு இந்த சீன் முடியறது கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஐப் ஏத்தாதீங்க. கடைசியில நம்ம தான் கஷ்டப்படணும். அண்ட் இந்த படத்தோட கடைசியா டோபி மெக்வேர் திரும்ப உயிர் தெழுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா என்னங்கிறது தெரியல, பார்க்கலாம். சீக்ரெட் வார்ஸ்ல வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது டோபி மெக்வேர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரூமர் இருக்குது. ஹைப்பை கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க, அதுதான் நான் சொல்றது. அண்ட் டூம்ஸ்டேக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மாதிரி ப்ரமோஷன் பண்ணாதீங்கடா டே மார்வல். அந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நிறைய விஷயங்களை சீக்கிரட்டா வச்சுக்கோங்க. அப்பதான் தியேட்டர்ல பார்க்கக்குள்ள நல்லா என்ஜாய்மெண்டா இருக்கும். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே தியேட்டர்ல பார்க்கக்குள்ளலாம் ட்ரெய்லரை பார்த்த ஃபீலே தான் வந்துச்சு. ஏன்னா ட்ரெய்லர்ல இருக்கிற முக்காவாசி சீன் அப்படியே படத்துல இருக்குது. அந்த மாதிரி ட்ரெய்லர்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இருந்தானுங்க. ஸோ டூம்ஸ்டேக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்க.